தம்பி, சொல்லுங்க சார். மேனேஜரை கொஞ்சம் பார்க்கணும். அப்படியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கேட்டு சொல்றேன். சரி, ஓகே, வெயிட் பண்றேன். வணக்கம் தம்பி. சார் வாங்க சார். என்ன சார் அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களா? என்ன சார் என்ஓசி மாதிரி இருக்கு? இதை வச்சு நான் என்ன பண்றது? என்னால உங்களுக்கு மாசம் மாசம் வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை. என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன பணத்தை சும்மாவா தர முடியும்? ஒன்றும் பதட்டப்படாதீங்க. என்னோட வீட்டை விற்கிறதுக்கு இது மட்டும்தான் ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப அதையும் நான் சரி பண்ணிட்டேன். நான் என் வீட்டை வித்து மொத்தமா உங்க கடனை செட்டில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால எங்க வீட்டு டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா, பத்திரமா இருக்கு. சொல்லுங்க சார். எனக்கு அதோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று தேவைப்படுது. நீங்க அதை எடுத்து வைக்கலையா? இல்லைங்க, அன்னைக்கு அவசரத்துல ஒரிஜினல் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். பத்திரம் ராஜா கிட்ட தானே இருக்கு. இப்ப என்ன பண்றது? இப்ப உடனே கேட்டா எப்படி சார் தர முடியும்? அதெல்லாம் சேஃப்டியா என் வீட்ல எல்லாம் இருக்கு. கொஞ்சம் அர்ஜென்ட்டு. எப்படியாவது டாக்குமெண்டோட ஜெராக்ஸ் காப்பி இருந்தா அதை வச்சு பார்ட்டிக்கிட்ட பேசி முடிச்சு பத்திரப்பதிவு பண்ணும்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு உங்கள் கடனை நான் கொடுத்துட்றேன். அப்போ நீங்கள் எனக்கு ஒரிஜினல் கொடுத்தா போதும். நாளைக்கு வாங்கிக்கோங்களேன், ஒரு நாள் தானே. இல்லை, இன்னைக்கே ஒரு பார்ட்டிக்கிட்ட தர்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ டைம் என்ன? 3. நான் ஆளு விட்டு தான் எடுத்துகிட்டு வர சொல்லணும். ஒரு 5 மணிக்கு டீ கடையில் வந்து வாங்கிக்கோங்களேன். சரி, நான் போயிட்டு வந்து ஒரு 5 மணிக்கு வந்து வாங்கிக்கிறேன். சரி சரி, வரேன். சொல்றா. இப்பதான் உங்க அப்பா என்ன வந்து பார்த்து பேசிட்டு போறாரு. டேய், எங்க அப்பா உன்னை எதுக்குடா வந்து பார்த்தாரு? வீட்டு டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் வேணுமா? டேய், சரியா கேட்கல. வீட்டோட பத்திரம் ஜெராக்ஸ் வேணுமா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். டேய், எதுக்குடா கேக்குறாரு? வீட்டை விற்க போறேன்னு சொல்லி கேக்குறாரு. எடுத்துட்டு வர முடியுமா? டேய், நான் இப்ப வேலையில இருக்கேன்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் 5 மணிக்கு தான் டீ கடைக்கு வர சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ வந்து என் கையில கொடுத்துரு. வேற ஏதாவது கேட்டாரா? உன் மேல எதுவும் சந்தேகம் வரல இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அவர் இன்னமும் நான் தான் பணம் கொடுத்ததா நம்பிக்கிட்டு இருக்காரு. சரி, 5 மணிக்கு எங்க வரணும்? நம்ம டீ கடைக்கே வந்துரு. 5 மணிக்கு அவர் வந்துருவாரு. அதனால நீ 4, 4:30, 4:45 வந்துரு. சரி, ஓகே. சரி, வரேன். இவன் இல்லைன்னா அன்னைக்கு கேட்ட உடனே பணத்தை கொடுத்தது யாரா இருக்கும்? இன்னைக்கு எப்படியாவது அவனை யாருன்னு பாத்திர வேண்டியதுதான். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லப்பா, மலர் இருக்கால? ஆமா, இருக்கா. அவளுக்கு என்னப்போ? அவ என்ஓசியில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அப்படியாப்பா? சூப்பர்ப்பா. அவ ஏதாவது சொல்லி குதிச்சிருப்பாள. நீங்க மட்டும் எப்படி தனியா போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிலைமையை சொல்லி கேட்டேன், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. சரிப்பா, அதை அப்படியே எடுத்து வைங்க. நானும் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். அந்த ஃபைனான்ஸ் பார்ட்டியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம்ப்பா. இல்லப்பா, அவனை பார்க்க தான் இப்போ வந்தேன். யாரை கேட்டு நீங்க அங்க போனீங்க? என்கிட்ட சொல்லாம நீங்க ஏன் அங்க போனீங்க? இல்லப்பா, நீ ஆஃபீஸில் வேலையா இருப்ப, உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு தான் நானே வந்தேன். ஏப்பா, உங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரணும், வாங்கி தரணும், நான் மட்டும் நான் வேணும், கூட இருக்கணும்.
அப்போ நீங்க மட்டும் எல்லாரும் போய் பார்த்துப்பீங்க அப்படிதானே? என்கிட்ட சொல்லாம நீங்க எதுக்கு போனீங்க? இல்லப்பா, வேற எதுக்காகவும் போலப்பா. அதை கொண்டு போய் அவங்ககிட்ட காட்டி பத்திரத்தோட போட்டோ காப்பி கேட்கலான்னு தான் நாங்க போனேன். இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அதுக்கு இல்லப்பா, இத நான் டீல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்ககிட்ட போய் இப்ப என்ன நீங்க பணமா கொடுக்க போறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. இப்ப அந்த ஜெராக்ஸ் காப்பி அவ்வளவு முக்கியமா வச்சு என்ன பண்ண போறீங்க? பா, கையில என்ஓசி இருக்கு. அதை காட்டி டாக்குமெண்ட் காப்பியை வாங்கி புரோக்கர் கிட்ட கொடுத்தா வீடு விற்கிறதுக்கான வேலை உடனே நடக்கும்ல. ஆ, ஆ. சரிப்பா, நான் அவங்ககிட்ட பேசுறேன். ஏய், நான் அவங்ககிட்ட பேசிட்டேன்ப்பா. டாக்குமெண்ட் ஆக்சுவலா அவங்ககிட்ட இல்ல. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? பா, டாக்குமெண்ட் இப்போ அவங்க கையில கிடையாது. நான் ஏற்கனவே அவன் மேல சந்தேகப்பட்டு உங்ககிட்ட சொன்னேன்ல. அதுவும் இல்லாம அவன்கிட்ட பணமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் நம்ம டாக்குமெண்ட்டை வேற யாருக்கிட்டே கொடுத்து வச்சிருக்கான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது அவன் போன்ல பேசும்போது நான் கேட்டேன்பா. யார்கிட்ட பேசிட்டு இருந்தது கேட்டீங்க? அவன் யாருக்கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்து வச்சிருக்கானோ அவங்கிட்ட தான். யார்கிட்ட பேசுனா? டாக்குமெண்ட் இப்ப யார்கிட்ட இருக்கான்? வேற எதுவும் பேசுறத நீங்க கேட்டீங்களா? அது எதுவும் தெரியல. அவன் யாருக்கிட்டயும் போன் பண்ணி டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டான். இதை வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ராஜா. நம்ம வீட்டு பத்திரம் இவங்கிட்ட இருந்தா கூட பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்ச ஆளுதான் இவன். ஆனா இவன் நமக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கிட்ட கொண்டு போய் நம்ம டாக்குமெண்ட் அடகு வச்சு நம்ம வாங்கின பணத்துக்கு மேல மேற்கொண்டு பணம் வாங்கிட்டான்னா, டேய், இது பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. அப்பா அப்பா அப்பா, கொஞ்சம் இருங்கப்பா. இப்ப எதுக்கு நீங்க கண்டதை போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? நாம வாங்கின 7.5 லட்சத்தை கொடுத்தா அவன் டாக்குமெண்ட்டை திருப்பி தந்துட போறான். எல்லாம் நமக்கு வேண்டப்பட்ட ஆள் தான்ப்பா. டேய் ராஜா, அவன் பேசுனதை வச்சு பார்க்கும்போது அவன் மேல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. இந்த பாரு, இவங்கிட்ட இருந்து டாக்குமெண்ட் வாங்கி வச்சிருக்கிற அந்த ஆளு நமக்கு யாருன்னு தெரியணும்லடா. அவன் ஏதாவது ரவுடி, ரியல் எஸ்டேட்டு, கந்து வெட்டி, கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளா இருந்தா நாம என்னடா பண்றது? அவனுங்க மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட இருந்து வீட்டை எப்படி அடிக்கலான்னு தான் பாப்பானுங்க. பா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். பணத்தை கொடுத்தா அடுத்த நிமிஷம் டாக்குமெண்ட் நம்ம கைக்கு வந்துடும். போதுமா? சரி, டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கொடுக்கறத பத்தி ஏதாவது சொன்னானா? அதான்ப்பா, அவன் கையில இல்லையாமே. 5 மணிக்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்கான். சரிப்பா, நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. அதெல்லாம் 5 மணிக்கு வந்து அவன் கரெக்டா கொடுத்துருவான். சரிப்பா, ஓகே, நான் வச்சிடுறேன். அவனை என்ன பண்றது? சொல்றா. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது தொழில் பண்ண தெரியுதாடா? என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? நீ பாட்டுக்கு எங்க அப்பா வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணியா? அவருக்கு முன்னாடியே டாக்குமெண்ட் பத்தி பேசுனியா? என்னடா சொல்ற? லூசு பையல, அவர் எவ்வளவு விவரமான ஆளுன்னு உனக்கு தெரியாதுடா. உன்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லைன்னு எனக்கே ஃபோன் பண்ணி சொல்றாரு. என்னடா, வேற ஏதாவது பிரச்சனையா? ஆமா, இப்போ வந்து கேளு. அதெல்லாம் பேசி நான் சமாளிச்சிட்டேன். நான் டீ கடைக்கு வந்து உங்ககிட்ட ஜெராக்ஸ் காப்பியை தரேன். நீ கரெக்டா அவர்கிட்ட சொன்ன டைம்ல கொடுத்தா அவருக்கு மேல சந்தேகம் வராது. இந்த பர்றா, கரெக்டா பண்ணி சமாளிச்சிடணும். ஓகே ஓகே, புரியுது. சரி, நான் வச்சுறேன். ராஜாவோட ஃப்ரெண்டு இவன் இல்லைன்னா அன்னைக்கு நம்ம கேட்ட உடனே பணம் கொடுத்தது யாரா இருக்கும்? இன்னைக்கு இங்கே இருந்து யாருன்னு பாத்துற வேண்டியதுதான்.
தம்பி ஒரு டீ கொடுப்பா. இந்தாங்க, இதுல ஒரு காப்பி கொடுங்க. தம்பி இன்னொரு டீ கொடு. டேய் நான் வந்துட்டேன்டா. நீ எங்க இருக்க? வெயிட் பண்றா, நான் வந்துகிட்டே இருக்கேன். சரி கொஞ்சம் சீக்கிரம் வா. டேய் எவ்வளவு நேரம்டா உனக்காக வெயிட் பண்றது? இருடா. டேய் சாரிடா மாப்ள. என்னடா சாரி? அவர் நீ போன்ல பேசுனதை வச்சே டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் எவ்வளவு விவரமான ஆளுன்னு உனக்கு தெரியாது. கூடவே இருந்து பாக்குற எனக்கு தான் தெரியும். டேய் அவரை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு தெரியுமா? ஏண்டா, பிறந்ததுல இருந்து நான் அவர் கூட தான் இருக்கேன். இத்தனை வருஷமா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு தெரியாது அவரை பத்தி. ஆளை பாக்குறதுக்கு தான் பரிதாபமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா மண்டைக்குள்ள 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும். அவ்வளவு விவரம். சரி, வேற ஏதாவது வேணும்னு கேட்டாரா? இந்த ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் வேணும்னு கேட்டாரு. ஏதோ வீட்டை விற்க போறாராமே. நானே வாங்கிக்கலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வாயை திறக்காம சைலண்டா உங்ககிட்ட வந்து டாக்குமெண்ட் காப்பி கேட்டிருக்காரு. பாத்தியா மனுஷன் எவ்வளவு விவரம்னு? இல்லடா, அவரு உன்னை சந்தேகப்பட்டாருன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சந்தேகப்பட்டா பட்டுட்டு போறாரு. அவர் என்ன பெரிய போலீஸா? நீ முதல்ல உசராடுறா. என்ன மீறி யார் இந்த வீட்டை வாங்கிடுறாங்கன்னு பாக்குறேன். முதல்ல பண்ண மாதிரி நானே 4 புரோக்கரை செட் பண்ணி வீட்டை அடிமாட் ரேட்டுக்கு பேசுறேன். அப்புறம் யார் இந்த வீட்டை வாங்குறாங்கன்னு பாக்குறேன். டேய் என்னடா இது? ஆமாண்டா, அவர் வீட்டை வித்து 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து செட்டில் பண்றதுக்கே மாச கணக்கு ஆயிரும். அதுக்குள்ள எவ்வளவு வட்டி வாங்கணுமோ அந்த வட்டியை ஒரே அழுத்தி வாங்கிட வேண்டியதுதான். கொஞ்சம் கூட அவர் பாவமா முகத்தை வச்சிருக்கிறத பார்த்து இறக்க பற்ற போறேன். அர்ஜென்ட்டா அந்த வீட்டை விற்கணும்னா என்கிட்ட தான் வந்தாகணும். அப்போ ஒரு ரேட்டை போட்டு என் பேர்ல எழுதி வாங்கி செட்டில் ஆயிட வேண்டியதுதான். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடா. நிஜமாவே அவரை நினைச்சா பாவமா இருக்கு தெரியுமா? உன்னோட அப்பா தானே அவரு. அப்பா கிட்ட போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பியா? இந்த காலத்துல அப்பாவாவது புள்ளையாவது. இந்த காலத்துல காசு பணம் தாண்டா முக்கியம். கையில 10 பைசா இல்லைன்னு வச்சுக்கோ, பொண்டாட்டி புள்ள கூட உன்னை என்னை மதிக்காது. நீ சொல்றது சரிதான். பார்த்து ஜாக்கிரதையாரு. பட்டா
வீட்டை வித்து 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து செட்டில் பண்றதுக்கே மாச கணக்கு ஆயிரும். அதுக்குள்ள எவ்வளவு வட்டி வாங்கணுமோ அந்த வட்டியை ஒரே அழுத்தி வாங்கிட வேண்டியதுதான். கொஞ்சம் கூட அவர் பாவமா முகத்தை வச்சிருக்கிறத பார்த்து இறக்க பற்ற போற. அர்ஜென்ட்டா அந்த வீட்டை விற்கணும்னா என்கிட்ட தான் வந்தாகணும். அப்போ ஒரு ரேட்டை போட்டு என் பேர்ல எழுதி வாங்கி செட்டில் ஆயிட வேண்டியதுதான். என்னங்க ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்னங்க என்னாச்சு? என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? கஷாயம் வச்சு தரவா? ஏங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? என்ன திடீர்னு இப்படி வேர்க்குது? என்னங்க செய்து? என்னங்க டாக்டர் கிட்ட போலாமா? ஆட்டோ வர சொல்லட்டா? என்ன ஆச்சுங்க? என்ன என்ன கேக்குறீங்க? தண்ணி வேணுமா? இருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. ஐயோ என்னங்க என்னாச்சு? ஏங்க என்னங்க எழுந்திருங்க. ஐயோ என்னங்க ரவி ரவி உங்களுக்கு என்னாச்சுங்க? என்னங்க ஐயோ என்னங்க உமா ஐயோ என்னங்க என்னங்க ஏங்க என்னாச்சு? 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 அப்பா என்ன பாருங்க. அப்பா என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னாச்சு சம்பந்தி? ஐயோ அத என்னாச்சுங்க? அப்பா என்ன பாருங்க. மாமா சம்பந்தி ஏங்க? அப்பா என்னாச்சுங்க? அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்க. அப்பா என்னாச்சு? அப்பா அப்பா என்ன பாருங்க. என்னங்க? அப்பா ஏங்க அம்மா என்னமாச்சு? என்கிட்ட தண்ணி கேட்டாரு. குடிக்கும் போது நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாருடா. என்னாச்சு தெரியலையே. நெஞ்ச புடிச்சு விழுந்துட்டாரா? என்னங்க ஏங்க ஐயோ என்னங்க? உமா ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. என்னடா அப்பா ஆச்சு? அப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா. அப்பா என்னங்க? அப்பா ஒண்ணு இல்ல. ஏங்க அப்பா என்ன பாருங்க. மேகலா ராஜாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிங்க அத்தை. அப்பா அப்பா ஒண்ணு இல்ல. ஏங்க சொல்லு. மாமாக்கு நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. ஏய் என்ன சொல்ற? எப்போ? இப்பதாங்க. கூட ராஜா அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியலடா. நீ உடனே வீட்டுக்கு வாடா. எனக்கு பயமா இருக்கு. அம்மா பயப்படாம இருங்கம்மா. அப்பா பொண்ணாகாது. நான் உடனே கிளம்பி வரேன். இருங்க. அவரு இன்னும் மயக்கமாவே தான் இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ சீக்கிரம் வாடா. அம்மா இருங்கம்மா, ஒண்ணும் ஆகாது. நீங்க மேகலா கிட்ட போன கொடுங்க. சொல்லுங்க. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏய் கூட ரவி இருக்கானா? இருக்கான். அவனை பாத்துக்க சொல்லு. நான் வந்துகிட்டே இருக்கேன். மாப்பிள்ள இங்கேயே வராரு. ஆமாமா. அதான் ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, அவர் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு. ஏங்க
நான் எந்த ஹாஸ்பிடல்னு சொல்றீங்க? நீங்க நேரா அங்க வந்துருங்க. சரி சரி, நீ போன வையே, நான் வந்துடுறேன்.